தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதி 2025ஆம் ஆண்டு சனிக்கிழமை இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கின்றேன். இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளாக, இலங்கை தமிழரசு கட்சி நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்திய முக்கியமான கூட்டம் ஒன்றில் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அவர் எதற்காக கலந்து கொள்ளவில்லை, அதற்கு பின்னால் இருக்கின்ற காரணங்கள் அவை, இதுபோன்ற விடயங்களை இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். கூடவே ஒரு சர்ச்சை ஒன்றும் உருவாகி இருக்கின்றது. எனவே அவருடைய வருகை குறித்த செய்திகளை விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் நேற்று நாட்டிலே துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் ஹெரோயின் போதைப்பொருள் வைத்திருந்த 3 பேரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். கிளிநொச்சியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று முற்றுமுழுதாக தகர்த்து அளிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த செய்திகள் உட்பட மேலும் சில செய்திகள் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் இன்றைய கேலிச்சித்திர பகுதியில் 2 விதமான கேலிச்சித்திரங்களை பார்க்க இருக்கின்றோம். எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்குள் போவோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார். அவருடைய 3 நாள் உத்தியோகபூர்வமான பயணத்தினுடைய முதல் நாள் நேற்று இரவு 8:33 அளவில் அவர் இலங்கைக்கு வந்து சேர்ந்திருக்கின்றார். தாய்லாந்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு விட்டு அங்கிருந்து நேரடியாக அவர் கொழும்பை வந்தடைந்திருக்கின்றார். அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஏராளமான அமைச்சர்கள் சென்று அவரை வரவேற்றிருக்கிறார்கள். இன்று சனிக்கிழமை பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்கின்றார். முக்கியமான ஒப்பந்தங்களில் அவர் கைச்சாத்திடுகின்றார். இவ்வாறாக பல நிகழ்வுகள் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இன்று சனிக்கிழமை நேற்று அவருடைய வருகையை ஒட்டி ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. அது என்ன சர்ச்சை என்று சொன்னால், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்கும் விதமாக பல்வேறு இடங்களில் பதாகைகள் தொங்கவிடப்பட்டிருந்தன. பெரிய அளவில் பேனர்கள் வைக்கப்பட்டிருந்தன. இது இப்போது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு முரணானது. ஏனென்று சொன்னால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முடிந்த வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தும். எவ்வளவு சிக்கனமாக இருக்க முடியுமோ அவ்வளவு சிக்கனமாக இருப்பார்கள். ஆனால் எதிர்பாராத விதமாக மிக பிரம்மாண்டமான அளவில் பேனர்கள் வைத்திருந்தார்கள், கட் அவுட்டுகள் வைத்திருந்தார்கள். அதுவே ஒரு ஆச்சரியமாக இருந்தது என்று சொன்னால், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிலத்திலையும் சிங்களத்திலையும் தான் எழுதப்பட்டிருந்ததை தவிர தமிழில் எந்த ஒரு வசனமும் எழுதப்படையலை. இது தமிழ் மக்கள் மத்தியில் மிகுந்த ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. நேற்று முழுக்க சமூக வலைத்தளங்களில் இது குறித்து தீவிரமாக பேசப்பட்டிருந்தது. ஏன் தமிழ் மொழியை இப்போ இருக்கிற அரசாங்கம் கூட புறக்கணிக்குது என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அடிக்கடி சொல்லி கொண்டு வரவர், இந்த நாட்டில் எந்த ஒரு மொழியும் புறக்கணிக்கக்கூடாது, எந்த ஒரு மொழி பேசுபவர்களும் புறக்கணிக்கக்கூடாது சொல்லி. ஆனால் இப்படியான ஒரு முக்கியமான வரவேற்பு பதாகையில் தமிழ் இடம்பெறாதது உண்மையிலேயே ஏமாற்றமாக இருந்தது. எனவே இலங்கை அரசாங்கத்துக்கு தெரியாத ஒரு தகவல் ஒன்றை நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவோம். உண்மையிலேயே அவைக்கு இது தெரியுமோ தெரியாது, இருந்தாலும் நாங்கள் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை. இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பிரம்மாண்டமாக வரவேற்கிறீங்க தானே, அவரை இம்ப்ரெஸ் பண்ணுற விதமாக நிறைய வேலைகள் செய்கிறீங்க தானே. உண்மையிலேயே நீங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் தமிழில் தான் கட் அவுட் வச்சிருக்கணும். ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உலகத்திலேயே மிகவும் பிடிச்ச மொழி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தமிழ் மொழி தான். அவருடைய தாய்மொழி குஜராத்தி. அவர் அதிகமாக பேசுகிற மொழி எதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஹிந்தி. இருந்தாலுமே கூட உலகத்திலேயே அவருக்கு மிகவும் பிடிச்ச மொழி எதுன்னு கேட்டால் அது தமிழ் மொழி தான். அதை பல்வேறு சந்தர்ப்பங்களில் நிறைய சந்தர்ப்பங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நிறைய மேடைகளில் அவர் அதை சொல்லியிருக்கிறார். இந்தியாவில் மட்டுமில்லாமல் சர்வதேச நாடுகள், சர்வதேச நிகழ்வுகள் பலவற்றிலும் தமிழ் மொழி தனக்கு மிகவும் பிடிச்ச மொழி, தமிழ் மொழி மிகச் சிறந்த மொழி என்று சொல்லி பல தடவை சொல்லியிருக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய கூட்டங்களில் பேசக்குள்ள திருக்குறளை உதாரணம் காட்டி, தமிழில் திருக்குறளை சொல்லி அதற்குரிய பொழிப்புரையும் சொல்லி அதை உதாரணம் காட்டி நிறைய இடங்களில் பேசியிருக்கிறார். எனவே இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து உங்களுக்கு மிகவும் பிடிச்ச மொழி எதென்று கேட்டீங்கன்னு சொன்னால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய பதில் தமிழ் மொழி என்பதாகும். எனவே உண்மையிலேயே நீங்கள் அவரை சிறந்த முறையில் வரவேற்கணும் என்று நினைச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த பதாகைகளில் தமிழில் எழுதியிருக்கணும். தமிழில் இருந்தால் அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பார். அதோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வரவேற்க சென்ற அமைச்சர்கள் கூட்டத்தில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போல இன்னும் ஒரு அமைச்சர், தமிழ் அமைச்சர் சாவித்ரி போல்ராஜ் அவர்கள் இருந்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே அவர்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலே என்றதுதான் ஆச்சரியமான விஷயம். யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள்ட்ட ஹெரோயின் போதைப் பொருள் இருந்ததாம். எனவே போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து
குருநகர் பகுதிக்கு விரைந்து சென்ற போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட 3 பேர்ல 2 பேர் நாவட்குழி பகுதியைச் சேர்ந்தவர்களாம், ஒரு ஆள் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவராம். 3 பேரும் சேர்ந்து இந்த ஹெரோயின் போதைப் பொருளை வச்சிருந்திருக்கணும். எவ்வளாண்டு சொன்னா 2 கிராமும் 780 மில்லி கிராமும் 2 கிராமும் 780 மில்லி கிராமும் உங்களுக்கு தெரியும் 1000 மில்லி கிராம் என்றது 1 கிராமுக்கு சமம். எனவே 2 கிராமும் 780 மில்லி கிராமும் வச்சிருந்திருக்கணும். போலீசார் கைது செய்து அவர்களை தடுத்து வைத்து விசாரித்து வருகின்றார்கள். உங்களுக்கு தெரியும் நேற்று முன்தினம் ஒரு ஆளுக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. ஏனென்று சொன்னால் அவர்கிட்ட 16.88 கிராம் போதைப் பொருள் இருந்தது, ஹெரோயின் போதைப் பொருள் வச்சிருந்தார் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டு அவருக்கு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இப்படியான செய்திகளை கேள்விப்பட்டும் கூட எதுக்காக போதைப் பொருள் ஹெரோயின் எல்லாத்தையும் கொண்டு காவிக்கொண்டு திடீரென என்று சொல்லி விளங்கல. எனவே போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். புங்குடுதீவில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று இளைஞர்களால் அடித்து நொறுக்கப்பட்ட சம்பவம் சமூக வலைதளங்களில் பரவலான பாராட்டை பெற்று வரும் நிலையில் நேற்று கிளிநொச்சியிலும் அவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. இதில் கசிப்பு உற்பத்தி நிலையம் என்று சொல்லி அவ்வளோ நாகரிகமாக எல்லாம் சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அது கசிப்பு காய்ச்சிற இடம், என்ன செய்கிற செய்தியில் சொல்லணும்னாக்கா அப்படி சொல்ல வேண்டி கிடக்குது. அதாவது கிளிநொச்சி தர்மபுரம் கல்லாறு பகுதியில் இருக்கிற ஒரு காட்டுக்குள்ளே வச்சு ஒருத்தர் கசிப்பு காட்சிக்கார், ஒரு ஆள் தனிய கசிப்பு காட்சிக்கார். அவர்கிட்ட 3000 போத்தல்கள் கோடா என்று சொல்லப்படுற ஒரு பொருள் இருந்தாம். அது என்னன்னு தெரியல, சில கசிப்பு காய்ச்சறதுக்கான மூலப்பொருளோ இன்னும் தெரியல. அந்த போத்தில் கொண்ட காட்டுக்க வச்சதும் இல்லாமல் பேரல்கள் எல்லாம் கொண்டு அங்கே வச்சு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டிருக்கார். அப்போ போலீசாருக்கு கிடைச்ச தகவலை எடுத்து, தர்மபுரம் பகுதி போலீசாருக்கு கிடைச்ச தகவலை எடுத்து அவர்கள் சுற்றி வளைத்து இப்பொழுது அந்த நிலையத்தை அடித்து நொறுக்கி தரமட்டமாக்கி இருக்கின்றார்கள். அவர் தப்பியோடிட்டார். அவரை கைது செய்கின்ற முயற்சியில் இப்பொழுது போலீசார் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மண்ணில் இருந்து இந்த கசிப்பு, கஞ்சா, போதைப் பொருள், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் இந்த மாதிரியான சகல சட்டவிரோத செயல்களும் ஒழிக்கப்படணும். ஏனென்று சொன்னால் பொதுமக்களுடைய அமைதியான வாழ்க்கைக்கு இடையூறு விளைவிக்கின்ற எல்லாமே ஒழிக்கப்படணும். எனவே இது சம்பந்தமான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு கொண்டு வரது உண்மையிலேயே ஒரு ஆறுதலான விஷயம். புங்குடுதீவில் நடந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்பொழுது தர்மபுரத்திலும் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது. இதுபோல சகல இடங்களிலும் செய்யப்படுகின்ற சகல சட்டவிரோதமான செயல்களும் தடுத்து நிறுத்தப்படணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம். எனவே சகல பகுதிகளிலும் இருக்கின்ற போலீசார் இது சம்பந்தமாக கூடுதல் நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என எதிர்பார்ப்போம். அடுத்ததாக முக்கியமான செய்தி. இலங்கை தமிழரசு கட்சி நேற்று யாழ்ப்பாணம் நல்லூரில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று நடத்தினது. அந்த கூட்டம் எதுக்காக என்று சொன்னால் வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம். வர இருக்கின்ற உள்ளூராட்சி சபை தேர்தலில் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 17 சபைகளிலும் போட்டி போடுகின்ற வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கிற மிக மிக முக்கியமான ஒரு கூட்டம் யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் இருக்கின்ற இளங்கலைஞர் மண்டபத்தில் நடந்தது. அந்த கூட்டத்தில் நிறைய பேர் கலந்து கொண்டவே, ஆனால் முக்கியமான ஒரு ஆள் கலந்து கொள்ளல. அவர் வேறு யாருமல்ல, பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள். ஏன் அவர் கலந்து கொள்ளல, எதற்காக கலந்து கொள்ளல என்று சொல்லி இப்பொழுது பரவலாக கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இது சம்பந்தமாக ஒரு சில செய்திகள் எல்லாம் வந்திருக்குது, ஒரு சில ஊகங்களும் வந்திருக்குது. அவர் இந்த நிகழ்வை புறக்கணிச்சார் என்று சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது. எனவே அவர்தான் இது சம்பந்தமான ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடணும் அல்லது அது சம்பந்தமாக தகவல் சொல்லணும், ஏன் நீங்கள் கூட்டத்தில் கலந்து கொள்ளல என்று சொல்லி. என்ன பிரச்சனை என்று சொன்னால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் மாவட்டத்தினுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மட்டும்தானே. எனவே அவர் கட்டாயம் கலந்து கொண்டிருந்திருக்கணும். ஆனால் கலந்து கொள்ளல. ஏன் கலந்து கொள்ளல, எதுக்கு கலந்து கொள்ளல என்று சொல்லி இப்போ பரவலாக கேள்விகள் கேட்கப்படுது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் மூடி மறைக்கிறதுக்கோ சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. இது வெளிப்படையான விஷயம். அதாவது இலங்கை தமிழரசு கட்சிக்குள்ள ஸ்ரீதரன் அவர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுக்கும் ஆகாது என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் போல செயல்பட்டு கொண்டு வரார். பேருக்கு CVK சிவஞானம் அவர்கள் இருக்கிறார். அவர் அந்த டிசிசி கூட்டத்தில் போயிட்டு பின்னுக்கு இருந்து இப்படி பாம்பு படம் எடுத்த மாதிரி கையை காட்டி போட்டு அதோட அவற்றை வேலை முடிஞ்சிடும். செய்தவரோ இல்லையோ ஓம் தானே, அதைத்தான் சொல்றோம். செய்யாத ஒன்றை நாங்கள் சொல்லல. எனவே CVK சிவஞானம் அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக பேருக்கு இருந்தாலுமே கூட கட்சி இப்போ முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்களுடைய கட்டுப்பாட்டுகளில் தான் இருக்குது. யாழ் மாவட்டத்தில் 17 சபைகளை கைப்பற்றுவோம் என்று சொல்லி இப்போ கங்கணம்
கங்கணம் கட்டி கொண்டு நிற்கிறது சுமந்திரன் அவர்கள். அவருடைய தலைமையில தான் வேட்பாளர்கள் எல்லாம் தீர்மானிக்கப்பட்டு இப்போ அவருடைய தலைமையில தான் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் போய்கொண்டிருக்குது. எனவே அவர் தலைமை தாங்குறார் என்று கேள்விப்பட்ட உடனே வளமையாக விழுகிற வாக்குகள் கூட விழாமல் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம் என்று சொல்லி இலங்கை தமிழரசு கட்சி வட்டாரங்களிலேயே கதைக்கினம். எனவே இந்த 17 சபைகளையும் எத்தனை சபைகளை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்ற போது எதிர்பார்த்த வெற்றியை பெறுமான்றது இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எனவே ஸ்ரீதரன் எம்பி பார்த்தார், இதில் ஒதுங்கி இருப்போம், தேவையில்லாமல் இதுக்கு போயிட்டு நுழைய வேண்டாம், வெற்றி வந்தாலும் சரி தோல்வி வந்தாலும் சரி எல்லாமே சுமந்திரன் அவர்களுடைய தலையெல்லாம் போய் முடியும், எனவே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றதுக்காக அவர் ஒதுங்கி இருக்கிறாராம் என்று சொல்லி தமிழரசு கட்சி வட்டாரங்கள் சொல்லுது. அதுதான் காரணமா இல்லை அதை விட வேறு ஏதாவது காரணம் இருந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் ஒரு அறிக்கை மூலம் தாராளமாக வெளிப்படுத்தலாம். நேற்று நடந்த கூட்டத்தில் நீங்கள் ஏன் போகல என்று சொல்லி. மற்றும்படி இப்படியான ஒரு சந்தேகம் எல்லார் மத்தியிலேயும் இருக்கிறது மறக்க முடியாத உண்மையாகும். அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இன்றைக்கு 2 விதமான கேலி சித்திரங்களை பார்க்க இருக்கின்றோம். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கி வாரார். கையில் ஒரு பேனர் ஒன்று வச்சுக்கார், ஒரு பதாகை ஒன்று வச்சுக்கார். அதில் கிடக்குது சம்பூர் சோலார் பவர் ப்ரொஜெக்ட் என்று சொல்லி. எனவே சம்பூரில் அவர் சோலார் பவரில் ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறார் தானே, அதை கொண்டு வரார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே இலங்கை மின்சார சபை என்று சொல்லப்படுற ஒரு பெட்டியில் நிறைய குரங்குகள் ஏறி இருக்குது. இலங்கையில் குரங்குகள் மிகவும் பிரபலம் என்றது உங்களுக்கு தெரியும். எனவே விதம் விதமான குரங்குகள் விதம் விதமான பதாகைகளை ஏந்தி கொண்டு நிற்கணும். அந்த பதாகைகள் எழுதப்பட்டிருக்கிறது, அதானியே வெளியேறு, இந்தியாவை புறக்கணிப்போம், நாங்களே இலங்கை மின்சார சபையை கட்டுப்பாட்டுக்களை வச்சிருப்போம், அது இதுன்னு சொல்லி கணக்க கொடி பிடிச்சு கொண்டு நிற்கணும் நிறைய குரங்குகள். அடுத்த கேலி சித்திரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது போலீஸாரோட சம்மந்தப்பட்டது. அதாவது போலீஸார் சாதாரண மக்களுக்கு ஒரு விதமான நடவடிக்கையும் விஐபிக்களுக்கு அரசியல் பிரமுகர்கள் முக்கியமான ஆட்களுக்கு வேறு விதமான நடவடிக்கையும் எடுக்கணும்ன்றதை காட்டுறதுக்காக சஜித் பண்டார என்று சொல்லப்படுற ஓவியரால் வரையப்பட்ட கேலி சித்திரம் தான் இது. அதாவது ஒரு சாதாரண பொதுமகனுக்கு தலையில் ஓங்கி அடிக்கிறார் ஒரு போலீஸுக்காரன், அது சாதாரண பொதுமக்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு விஐபி, அந்த விஐபியை பார்த்தாலே ஒரு திருடன் மாதிரி கிடக்குது, லஞ்ச ஊழல் மோசடி செய்த ஒரு குற்றவாளி மாதிரி கிடக்குது. இருந்தாலும் அவர் மேலே நடவடிக்கை எடுக்காமல் ஒரு போலீஸுக்காரர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் அந்த உருட்டுக்கட்டைன்னு சொல்லுவோம் தானே, அந்த உருட்டுக்கட்டையால் தன்னுடைய தலையில் தானே அடிக்கிறார். அவங்களுக்கு மேலே நடவடிக்கை எடுக்கிறத பார்க்க தனக்கு தானே அடிக்கிறது நல்ல சொல்லி அடிக்கிறார், இன்னும் தெரியல, அப்படி அடிக்கிறார். எனவே பொதுமக்கள் என்று வரும்போது உருட்டுக்கட்டையால் கொண்டு போயிட்டு பொதுமக்களுக்கு அடிக்கிறீங்கள், ஆனால் விஐபிகள் என்று வரும்போது உருட்டுக்கட்டை எடுத்து உங்களோட தலையிலே அடிக்கிறீங்கள் என்று சொல்லி ஏன் இந்த பாரபட்சம், ஏன் இந்த வேறுபாடு என்று சொல்லி இந்த கேலி சித்திரத்தை வரைந்திருக்கின்றார் ஓவியர் சஜித் பண்டார அவர்கள். எனவே இந்த கேலி சித்திரங்களை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் அத்துடன் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.